அப்புறம் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் ஜியாகிரஃபியில் மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எக்ஸாமில் அடிக்கடி பொறுத்துக அதில் கேட்டுட்ருக்கான். மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்குறான், கூற்றுகள் காரணங்களை கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிடலாம். பாருங்கள், இது வரிசையாக அந்த லொக்கேஷன், ஜியாகிரஃபியில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், வெதர் அண்ட் கிளைமேட், ரிவர்ஸ் இந்தியா, வாட்டர் ரிசோர்ஸ், சாயில். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது சாயில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் தான் மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன், டிஎன்பிசி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் உள்ள பார்க்கலாம். எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ், வளங்கள்னால் என்ன? சரிங்களா? வளங்கள். ஸோ இந்த வளங்கள் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எப்படி இருக்குது, இந்த பூமியின் மேற்பரப்பில் இயற்கை வளங்களாகவும் காணப்படுகிறது, நேச்சுரலாகவும் காணப்படுகிறது, மேட் ரிசோர்ஸாகவும் காணப்படுது, மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களாகவும் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளங்களும் காணப்படுது அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 விதமாக நான் பிரிக்கலாங்க. ஒன்று பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், இன்னொன்று பேசிஸ் ஆஃப் ரெனோபிலிட்டி. சரிங்களா? அது எங்கேருந்து உருவாகிருக்குது அப்படின்னு பார்த்து அதை பொறுத்து பிரிக்கிறோம். ஸோ அபயோட்டிக், பயோட்டிக் ரிசோர்ஸஸ், ரெனோபிலிட்டியில் அதாவது புதுப்பிக்கக்கூடியதில் ரெனுவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனுவபிள் ரிசோர்ஸஸ், புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் உள்ள வளங்கள் அப்படின்னு பார்க்க போனால் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இது எங்கேருந்து உருவாகிருக்கிறது, எதுக்காக உருவாகிறது? ஒரு மனிதன் உணவு, உடை, அதனுடைய இருப்பிடம் பூர்த்தி செய்வதற்காக தான் வளங்களே தேவைப்படுது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் வல்லரசாகவே ஆகிருக்குது இல்லைங்களா? அதனால் வளங்கள், அப்போ நம்ம நாட்டில் வளங்கள் இல்லை, நம்ம வல்லரசு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம போய் அந்த வளங்களை தேடலை, வளங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன ஆகுங்க, வல்லரசு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த உருவாகும் விதத்தில் அதை பேஸ் பண்ணி பேசிஸ் ஆஃப் ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள், ஸோ பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அந்த பயோட்டிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் உயிருள்ள பொருள்கள், அதாவது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள், சரிங்களா? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் பேஸ் பண்ணி வர்றது தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். அபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படியே ஆப்போசிட் இல்லையா? அப்படியே ஆப்போசிட். எதை சொல்கிறாங்க? உயிரற்ற வளங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நிலம், நீர், காற்று, கனிமங்கள், இதுலேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே அபயோட்டிக் ரிசோர்ஸஸ். சரி, இப்போ பயோட்டிக் ரிசோர்ஸஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? அது நம்மளுக்கு தெரியும். அப்படி என்ன நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கோல், நிலக்கரி, பெட்ரோலியம் அப்படிங்கிறது புதை வடிவ பொருள், புதை படிம பொருள், அதாவது ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவோம். இதை ஃபாசில் ஃபியூவல். ஸோ ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிறதே புதைந்து இருக்கக்கூடிய ஒரு படிம எரிபொருள் அப்படி தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நிலக்கரி, பெட்ரோலியம், கோல் அண்டு பெட்ரோலியம். ஸோ அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்துட்டோம். சூரிய ஒளி, உலோகங்கள், தாதுக்கள், நீர்கள், நிலம், கோல்டு, அயன், காப்பர், சில்வர் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே உயிரற்ற வளங்கள். இந்த உயிரற்ற வளங்கள் 2 வகையாக காணப்படுகிறது. ரினுவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கத்தக்க வளங்கள், நான் ரெனுவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேர் சொல்லும் பொழுதே தெரியுது. ஸோ புதுப்பிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் புரியும், புதுப்பிக்க இயலாதுன்னு நமக்கு புரியும். சரி, ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில்
இன்னும் நம்ம வந்து இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், சரிங்களா, ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ், சரிங்களா. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னா அது ஆக்சுவல்னா ஆக்சுவலாக கிடைக்குது அப்படின்னு இல்லை, கண்டறியப்பட்ட வளங்கள், கண்டறியப்பட்ட வளங்கள். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ்னால் மறைந்து இருக்கக்கூடிய வளங்கள். இன்னும் நிறைய வளங்கள் நம் நாட்டிலே இருக்கலாம், மறைந்து இருக்கலாம், பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் இருக்கலாம், தெரியாது, கண்டுபிடிக்கணும், சரிங்களா. சரி, ஆக்சுவல் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கி வந்து உலகளாவிய ஒரு பெரிய ஃபேமஸானது. இன்னும் வந்து அதோடைய என்ன சொல்கிறது, மைன்ஸ் உள்ளே போயிட்டே இருக்குதாம்மா. இன்னும் வந்து பல வருடங்களுக்கு வந்து நிலக்கரி எடுத்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னா இன்னும் மறைந்து இருக்குது, என்னது இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அல்லது எடுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டா, மெரைன் ஈஸ்ட் ஃபவுண்ட் இன் தி பே ஆஃப் பெங்கால் அண்டு அரேபியன் சி, சரிங்களா. அதாவது மறைஞ்சிருக்குது, இங்கேருந்து பார்த்தா தெரியுது, ஆனால் எடுக்க முடியல, சரிங்களா. ஸோ வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் காணப்படக்கூடிய கடல் ஈஸ்ட்டு. சரி, கடல் ஈஸ்ட்டு, மெரைன் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது பாருங்கள், நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. அதான் முக்கியமானது. நிலப்பரப்பை விட அந்த கடலுக்குள்ளே இருக்கிறது அதிகமான பொட்டன்ஷியலாக இருக்கும், நிறைய எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும், சரிங்களா. எதுக்கு பயன்படுது? ரொட்டி தயாரிப்பதற்கும், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தல், இது மாதிரி பல வேலைகளில் வந்து இது ரொம்ப பயன்படுது, ஆனால் எடுக்க முடியல. சரி, ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸாஸ்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புதுப்பித்தலின் அடிப்படையில், புதுப்பித்தலின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸாஸ்டிபிள் அப்படின்னா அது வந்து தீர்ந்து போயிடும், முடிஞ்சு போயிடும். அதில் வந்து பிரிக்கணும் அப்படின்னா ரெனுவபிலிட்டி, நான் ரெனுவபிலிட்டி. அப்போ ரெனுவபிலிட்டியில் புதுப்பிக்கத்தக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ புதுப்பிக்கக்கூடிய இளங்கள்னா, ஸோ நாளைக்கு சூரியன் வராது, நாளைக்கு காற்று இருக்காது, நாளைக்கு நீர் இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக மறுநாள் புதுப்பித்து உங்களுக்கு காற்றும் நீரும் சூரிய ஒளியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா. இது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க முடியாத வளங்கள் எது அப்படின்னு பார்த்தா, அந்த கோல் சொல்கிறோம் இல்லையா, நிலக்கரி, பெட்ரோல். ஏதாவது இது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது, நீண்ட காலமாக எடுக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது வந்து இல்லாமல் கூட போகலாம். அதான் வந்து நான் ரெனுவபிள் ரிசோர்ஸ். சரி, இந்த புதுப்பிக்க வளங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி இன்றைக்கி வந்து ஃபேமஸ் இல்லையா. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளியாக்கலாம், வெப்பமாக்கலாம், மின் அழுத்தம் உருவாக்கலாம், மின்கலம் உருவாக்கலாம், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நிறையவே இருக்குது. ஆனால் ஓல்டு காலத்தில், ரொம்ப பழைய காலத்தில் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணாங்க, கணிப்பானை யூஸ் பண்ணாங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, கார் வந்து ஓட்டுறாங்க. ஸோ காருக்கு மேலே இருக்கக்கூடிய பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடியிலே வந்து சோலார் பேனலை செட் பண்ணி சோலார் பவரை அப்படியே எடுத்து அதே வந்து சார்ஜ் ஆக்கி கார் வந்து ஓட்டிகிட்ருக்குது. ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. ஒன்று சக்ஸஸ் ஆனிச்சுன்னா அது வந்து வரும், பட் வரும்போது காஸ்ட்லியாக இருக்கும்னு வச்சுங்களேன். அது கொஞ்ச நாள் போக போக அதுவும் சீப்பாகிடும். ஓகேங்களா, ரைட். இப்போது இது மாதிரி செய்யக்கூடிய இந்த சோலார் பயன்படுத்தக்கூடிய சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கக்கூடிய அந்த பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஃபோட்டோ வோல்டைக் பவர் பிளான்ட்ஸ். ஸோ ஃபோட்டோ வோல்டைக் பவர் பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்கிட்டால் இந்தியா, சைனா, ஜப்பான், இத்தாலி ஸ்டேட்ஸ், அமெரிக்கன் ஸ்டேட்ஸ், த மேஜர் யூட்டிலிட்டி சோலார் எனர்ஜி, முக்கியமாக எல்லா நாடுகளும் இப்போ பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 2016 நம்முடைய சிஎம், முன்னாள் சிஎம் இல்லையா, யார், ஜெயலலிதா அவங்க இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தான் கமுதி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். கமுதி எங்கே இருக்குதுன்னா தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் இருக்குது.
இது வந்து ஏசியாலேயே ஒரு பெரிய பிளான்ட்டு அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது. இன்றைக்கி அதையும் ஓவர்டேக் பண்ணி ராஜஸ்தானில் வேறு ஒரு பிளான்ட் ஒன்று இதை விட பெருசாக போட்டாங்களாமா. என்னன்னா 4550 கோடி மதிப்பிலான 648 மெகாவாட்டில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட். அடுத்து பாருங்கள், விண்ட் எனர்ஜி இல்லையா, காற்று ஆற்றல். ஸோ காற்று ஆற்றல் பொறுத்த வரைக்குமே அது ஒரு வித்தியாசமானது. ஒரு சீசனில் வந்து காற்று வந்து இந்த டர்பன்கள் வந்து சுத்த வச்சு அதுலேருந்து டைனமோ மூலமாக அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, இந்த கிளாசிக் டச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக் டச்சு காற்று மூலமாக தான் இது வேலை செய்யுது. இது இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, கனடா, பிரேசில், இது எல்லாமே வந்து நிறையா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விண்ட் எனர்ஜி மூலமாக. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மேஜர் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி விண்ட் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், தமிழ்நாட்டு கன்னியாகுமரி முப்பந்தல் 1500 மெகாவாட். ராஜஸ்தான் ஜெய்சல்மர் 1064 மெகாவாட். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து தூலே அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரமன்வேல் அப்படிங்கிறது 528 மெகாவாட். சங்கிலி டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிராவில் வந்து தால்கான் 278 மெகாவாட். அதே மாதிரி ஒடிசாவில் வந்து டேமன்ஜோடி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் 99 மெகாவாட் சோலார், அது விண்ட் மில் இல்லையா, விண்ட் மில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஹைட்ரோ பவர், நீர்மின் சக்தி. ஸோ நீரை பயன்படுத்தி நீரானது ஒரு முக்கிய ஆதாரமாக நீரை பயன்படுத்தி நீர்மின் சக்தி மூலமாக உற்பத்தி செய்து, எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மேட்டூர் இல்லையா, மேட்டூரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேமு மூலமாக நீர்மின் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் ஒன் ஆஃப் தி ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது பயன்படுத்தக்கூடிய நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா சைனா தான். அவன் ஒரு ரிவர் ஒன்று வச்சுருக்கான் இல்லையா, மஞ்சள் ரிவர் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ரிவரில் பெரிய ப்ராஜெக்ட், வேர்ல்டுலேயே பெரிய ப்ராஜெக்ட்டுங்க அது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே அண்ட் ஜப்பான், திஸ் ஆர் தி பெஸ்ட்டு. அதாவது அவங்க தான் அதிகமாக ப்ரொடியூஷன் பண்ணுறாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கண்டிப்பாக சைனா, மறந்துடாதீங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் 2400 மெகாவாட்டு தெர்ரி டேம். இந்த லிஸ்ட்டுலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி பயாட் பண்ணி வந்து தெரவாக வச்சுருக்கணும். டக்குன்னு எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ மெகாவாட்டு என்ன டேம் பேர் அப்படின்னு வச்சுருக்கணும். சரிங்களா? ஆந்திர பிரதேசில் 1670 ஸ்ரீ சைலம் டேம். அதே மாதிரி நாகார்ஜுன சாகர் டேம் வந்து ஆந்திர பிரதேஷ், சர்தார் சரோவர் டேம் குஜராத், பர்கானங்கல் டேம் பஞ்சாப், கொய்னா டேம் மகாராஷ்டிரா, மேட்டூர் டேம் தமிழ்நாடு, இடுக்கி கேரளா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டேம் இருந்து அந்த ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அதிகமாக யார் பண்ணுறாங்க, குறைவாக யார் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வேர்ல்டில் ஒன்று எடுத்திருக்காங்க பாருங்களா, த்ரீ ஜார்ஜஸ் டேம் தான் சைனாவில். என்ன ரிவர் பேர் பாருங்கள், முக்கியமானது, மனப்பாடம் பண்ணிச்சுக்கோ, யாங்டிசி ரிவர். பெரிய ரிவருங்க யாங்டிசி ரிவர். சரிங்களா? இது வந்து பெரிய ரிவர். இந்த ரிவரில் குறுக்க வந்து பெரிய ஒரு டேம் கட்டி 22,500 மெகாவாட் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே வந்து எதிர்ப்பு வந்துச்சு, இதில் டேம் கட்டாதீங்க, நாளைக்கு வந்து டேம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா பாதி சைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளட்டு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அது எகென்ஸ்ட் பண்ணி கூட இன்றைக்கி சைனாவுடைய மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி பவருக்கு வந்து 3 ஜார்ஜ் டேம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
பரானா பரானா ரிவர் சரிங்களா. இதுங்கிறது பிரேசில் பரகுவே. ஸோ இதோட டேம் பேர் பாருங்கள் இட்டைப்பூ டேம். இட்டைப்பூ டேம் 14,000 மெகாவாட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சைனாவில் வந்து பாருங்கள் ஜின்சார் ரிவர். இதையும் படித்து வச்சுக்கோ. சைனாவில் எல்லாருக்கும் யாங்டிசி படித்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஜின்சார் ரிவர் வந்து 13,860. ஸோ ஜைலுடு டேம். அதே மாதிரி வெனிசுலா, பிரேசில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான உலக அளவில் நீர்மீன் உற்பத்தி பண்ணக்கூடியது பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 3 ஜார்ஜஸ் டேம். சைனாஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்ஸ் எப்போங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? 1994 கட்ட ஆரம்பித்தாங்க. 2012 முடிவாகிச்சு. இன்றைக்கி 22,000 மெகாவாட்டு வந்து நீர்மின் உற்பத்தி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், நான் ரெனுவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். புதை வடிவில் இருக்கக்கூடிய புதை படிம எரிபொருள் ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிலக்கரி, நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. இது மட்டும் இல்லாமல் தாது வளங்கள் சொல்லக்கூடிய மினரல்ஸ் என்னென்னா அப்படின்னா இரும்பு, தாமிரம், பாக்சைட்டு, தங்கம், வெள்ளி. இது ஒரு நாளைக்கு எடுக்க 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 குறைஞ்சே போயிடும், எக்ஸாஸ்டிபிள் ஆயிரும் சரிங்களா. இந்த நான் ரெனுவபிள் ரிசோர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ், ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸ். உலோக வளங்கள், அலோக வளங்கள், புதை படிம எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். சரி, உலோக வளங்கள் சொல்லும் பொழுதே நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டோம். இரும்பு, காப்பர், கோல்டு, பாக்சைட்டு, சில்வரு, மேக்னஸு எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குதுங்க. இவங்கெல்லாம் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடியவங்க, வெப்பத்தை கடத்தக்கூடியவங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரி இரும்பை பற்றி சொல்கிறாங்க. இரும்பு எப்படி இருக்குது அப்படின்னா சாதாரண புவியின் மேலோட்டிலே காணப்படுது. 4வது உலோகம். ஸோ லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் தி என்ன சொல்கிறதுங்க மெட்டல், அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டல் என்ன சொல்கிறது, அதாவது எர்த்து கிரஸ்டில் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் தி அதாவது உலோகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த உலோகத்தில் 4வது இடத்துல அந்த உலோகம் இருக்குது. இரும்பு, ஸோ அலுமினியம் வரிசையாக சொல்லிட்டு வரோம் இல்லையா, அதில் 4வது உலோகம். இந்த உலோகத்தில் முக்கியமானது யாருன்னா மேக்னடைட், ஹேமடைட் அப்படிங்கிற ஒரு மினரல்ஸுங்க. அதாவது ஓர்ஸ் ஆஃப் அயன், மேக்னடைட், ஹேமடைட். அந்த ரெண்டுமே தான் வச்சு பிரித்து அதுலேருந்து எஃகு தயாரித்து 98% வந்து பிரித்தெடுத்து இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், கட்டுமான பொருட்கள், கப்பல் கட்டுதல், பாலம் கட்டுதல் எல்லாத்துலேயும் இது பயன்படுது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இரும்பு தாது வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கிறவங்க யாருன்னா சைனா, மறந்துடாத. ஸோ சைனா தான் மேக்ஸிமம். சைனா இருப்பாங்க, அமெரிக்கா இருப்பாங்க, அல்லது ரஷ்யா தான் இருப்பாங்க. ஏன் அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க தான் வல்லரசு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம வளங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. சரி, இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா இவங்க தான் உலகத்திலேயே 85% அவுட்புட் வச்சுருக்காங்க சரிங்களா. அதில் வந்து அதாவது இந்த டோட்டல் ரிசர்வாயர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்தியாவில் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலம், ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா. ஸோ தமிழகம் கூட வச்சுருக்காங்க. தமிழகத்தில் எங்கே? கஞ்சமலை படித்து வச்சுக்கோ. தமிழ்நாடு வரும்போது அங்கே ஸ்டாப் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிசி கொஷனில் தமிழ்நாடு டச் பண்ணுவான். இப்போ கஞ்சமலையில் வந்து இரும்பு தாது கிடைக்கிறது அப்படின்னு படித்து வச்சுக்கோ. அதான் சொல்கிறேன், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காப்பர். சார் காப்பர் பாருங்கள், காப்பரில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். காப்பர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் மெட்டல் நோன் அண்ட் யூஸ்டு பை மேன். மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு உலோகம் என்றால் அது தாமிரம். மறந்துடக்கூடாது, காப்பர் சரிங்களா. பிறகு தான் அலுமினியம் சரிங்களா.
அலுமினியத்திற்கு 3வது இடத்துல இருப்பது, 3வது இடத்தில் பெறுகிறது. அதாவது மனிதன் நுகர்விலே 3வது இடத்தை பெறுகிறது தான் இந்த அலுமினியத்துக்கு அடுத்த. சரிங்களா? இப்போ தாமிரம், தாமிரம் இது சாதாரணமாக தெரியும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தாமிரம் பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரிசிட்டிக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 3/4 பங்கு ஃபுல்லாக மின்சாரத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா கண்ணை மூடி ஈஸியாக நான் வச்சுக்கலாம், சிலி நாடு. சிலி, சைனா கிடையாது, சிலி. சிலி அவன் தான் முதல் இடத்துல இருக்கிறான். பெருங்கிற ஒரு நாடு, சீனா, அமெரிக்கா, காங்கோ, ஆஸ்திரேலியா, இது மாதிரி எல்லாரும் வந்து இந்த தாமிரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கோல்டு. இது நம்மளுக்கு தெரியும். கோல்டை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கி என்னங்க, ரேர் அண்டு ப்ரிசியஸ் மெட்டல், மிக அதிக விலை மதிப்புள்ள ஒரு உலோகம் அப்படின்னா அது வந்து தங்கம். பண்டைய காலத்துலேருந்து இது இன்னும் பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. தங்க நாணயங்கள், உபகரணங்கள், ஆபரணங்கள் இப்படி பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. பாருங்கள் யார் ஃபஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள், சைனா. சீனா உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு. ஸோ இது ஒரு தனியாகவே நீங்கள் சார்ட்டு போடணும். அதாவது உலோகம், அது அந்த உலகத்தின் பெயர் என்ன, அது வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு பேர் என்ன, இப்படி ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கின்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து இந்த சார்ட்டு பார்க்கும் பொழுதே ஒரு 2-3 கொஷின் அவுட் ஆன மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் எங்கே இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ யார் நாடு பாருங்கள், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, கனடா, எல்லா நாடுகளும் தங்கத்தை உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இருப்பு அதிகமாக வைத்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. 2500 டன். சரிங்களா? 2500 டன் தங்கத்தை வந்து இருப்பு வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா. சரி, இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் யார் வச்சுருக்காங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா தங்க சுரங்கத்தை வச்சுருக்கான். எங்கே, கோலார் தங்க வயல். கோலார்னு ஒரு பிளேஸ் இருக்குது, கோலார் கோல்டு ஃபீல்டு, கோலார் தங்க சுரங்கம். இது ஆழமான சுரங்கம். உலகிலேயே ஆழமான தங்க சுரங்கம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு போலாங்க, பாக்சைட். இது ஒரு முக்கியமான தாது, அலுமினியத்தின் தாது. அலுமினியம் வேணும் அப்படின்னா பாக்சைட் தாது இருந்தால் தான் அலுமினியம் தயாரிக்க முடியும். அதிக அளவில் பாக்சைட் பயன்பாட்டில் இது இருக்குதுங்க. அலுமினியம் ஒரு மற்ற உலோகம் போல ஒப்பிடும் இல்லாத அலுமினியம் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் எடுத்துக்கிட்டால் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்களாம்மா. எங்கே, விமானங்கள் தயாரிப்பதற்கு, கப்பல் கட்டுவதற்கு, ஆட்டோமொபைல், சரிங்களா, அதே மாதிரி ட்ரெயின்ஸ், ரயில்வே கோச்சஸ் எல்லாத்துக்கும் அலுமினியம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஒயரிங் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, எங்கே, வெளியில் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஒயர் கூட அலுமினியம் ஒயர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அலுமினியம் மிகவும் அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. சரி, அலுமினியம் அதிகமாக அப்படின்னு சொல்லாமல் பாக்சைட் அதிகமாக வச்சுருக்கவன் யார் உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு. அதுக்கு பின்னாடி தான் சைனா, பிரேசில், இந்தியா, கீனியா, ஜமைக்கா, ரஷ்யா, இது மாதிரி அதிக பேர் வராங்க. 1/4 பாக்சைட் தாது படிவங்கள் கினியாவில் மட்டுமே உள்ளதாமா. 1/4 பாக்சைட் தாது படிவங்கள் எங்கே இருக்குது, கினியாவில் மட்டும் இருக்குதாமா. சரி, இந்தியாவில் எங்கே இருக்குது, இந்தியாவில் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, தமிழ்நாட்டில் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டில் பாக்சைட் சேலம் மாவட்டம், சேர்வராயன் மலை, மறந்துடாத, சேர்வராயன் ஹில்ஸ். ஸோ பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் சேர்வராயன் ஹில்ஸ், சேலம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இந்த பிளேஸ் தான். எகைன் நீங்கள் வந்து சிறப்பாக படித்து 3 or 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக படிங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வெள்ளி, சில்வர், தங்கத்தை போன்ற வெள்ளியும் தானே ஒரு ஆபரணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அடுத்த ஒரு உலோகம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நகை தயாரிப்பதற்கு, பல் மருத்துவத்திற்கு, புகைப்பட பொருள், மின்முலாம் பூசுதல், இப்படி எல்லாமே
பயன்பாட்டில் இருக்குதுங்க. தங்கத்தை போன்ற இதுவும் பயன்பாட்டில் இருக்குது. சரி, இதில் ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, அஸ் பர் தி புக்கு த சில்வர் ஆல்சோ ப்ரிசியஸ் மெட்டல் லைக் கோல்டு தான் கொடுத்துருக்காங்க தவிர எங்கே இந்த சில்வர் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ யூ கேன் கோ த்ரூ நெட்டில் போய் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் எங்கே இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. மேங்கனஸ் அடுத்த ஒரு மினரல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேங்கனஸ் அப்படிங்கிறது வெண்சாம்பல், ஸ்டீல் கிரேட் ஹார்ட் ஷைனி பிரிட்டில் மெட்டல். சரிங்களா. இது வந்து பொதுவாக இதனுடைய தாதுக்கள் அப்படின்னு இருக்குன்னா பைரலோசைட் மேங்கனஸ். இதை படிச்சுக்கோ, தாதுக்கள் பேர் படிச்சுக்கோ, பைரலோசைட் மேங்கனஸ். அதே மாதிரி சைலோமெலேன், அதே மாதிரி ரோடோக்ரைசைட். இதெல்லாம் இதனுடைய தாதுக்கள். இந்த பிளேஸை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆனாலும் திருப்பி படிச்சுக்கோ. ஸோ பைரோலோசைட் மேங்கனஸ், அதே மாதிரி சிலோமெலனின், அதே மாதிரி ரோடோக்ரோசைட். இதெல்லாம் வந்து இந்த காமன் ஓர்ஸ் ஆஃப் மேங்கனஸ். எசென்ஷியல் எதுக்குங்க இந்த மேக்னஸு? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃகு தயாரிப்பதற்கு. இன்றைக்கி கட்டுமான பொருள், எந்த ஒரு பொருள் பண்ணுறதுக்கு இந்த எஃகு தேவைப்படுது, ஸ்டீல் தேவைப்படுது. ஸ்டீல் தயாரிக்கக்கூடிய மேக்சிமம் பயன்படுத்தக்கூடியது இந்த மேக்னஸ் தான். அது இல்லாமல் நிறையா வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கெலாம் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு போகலாம், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், அலோகங்கள். ஸோ அலோகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகங்கள் மாறி மின்சாரத்தையோ வெப்பத்தையோ கடத்தாமல் இருக்கக்கூடிய முக்கியமானது மைக்கா. சரிங்களா. மைக்காவின் இந்த தாதுக்கள் பெயர் அது அந்த மாஸ்கோவைட், பயோவைட் ஆகியவை மைக்காவின் தாதுக்கள். இந்த ஒரு பிளேஸ் முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. மாஸ்கோவைட் பயோடைட், அதாவது மைக்கோவின் தாதுக்கள். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இந்த மைக்காவோட தாதுக்கள் இருக்குல்ல, என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னா மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலை தான் இது பயன்படுத்தாமல். சரிங்களா. அதே மாதிரி எண்ணெய் தயாரிப்பதற்கு, அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பதற்கு அப்படின்னு. சரி, மைக்கா யாருங்க? சீனா தான் மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முதல் இடத்துல இருக்குது. அதற்கு பின்னாடி ரஷ்யா, பின்லாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடு, துருக்கி, கொரியன் குடியரசு இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க. சரி, இந்தியாவில் எங்கே? 95% மைக்கா வந்து எங்கே? ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். இந்த 3 பிளேஸும் சேர்த்து இந்தியாவுக்கு 85% மைக்கா கொடுக்குறவங்க இவங்க தான். அடுத்த பாருங்கள், சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன். ஸோ லைம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி, எங்கேருந்து அப்படின்னா எலும்பு துண்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு செடிமெண்ட்ரி ராக். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் பவளப்பாறை, அதே மாதிரி ஃபொரோமினிஃபெரா, அதே மாதிரி மெல்லுடலிகள். இதன் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த படிவு பாறைகள் அதான் வந்து சுண்ணாம்பாக மாறுது. சரிங்களா. இதை இந்த சுண்ணாம்பின் மூலமாக பயன்படுத்தினா போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து சுண்ணாம்பு கல்லிலிருந்து பெறப்படுகிறது. சரி, சுண்ணாம்பு அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா அது சைனா ப்ரொடியூஸ் மோர் தென் half ஆஃப் தி லைம்ஸ்டோன் ப்ரொடக்ஷன் இன் தி வேர்ல்டு. சரிங்களா. அதுக்கு பின்னாடி தான் USA, இந்தியா, ரஷ்யா, பிரேசில், ஜப்பான் வரிசையாக நாடுகள் இருக்குது. ஸோ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர். தமிழ்நாடுக்கு வந்துடணும். ஸோ தமிழ்நாடுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சுண்ணாம்பு கல் வைக்கக்கூடியவன் யாருன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர், மதுரை. அந்த ராமநாதபுரம் தான் அதிகமாக தமிழ்நாட்டிலே வந்து சுண்ணாம்பு கல் தயாரிப்பு செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், புதை படிம எரிபொருள். எக்ஸாம்பிள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயுலாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி அந்த நிலக்கரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிலக்கரி இதான் வந்து இது வந்து ஃபாசில் ஃபியூவலுங்க. அதாவது பேசிக்காக இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய
பெரணிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரணிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நெட்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பெரணிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரங்கள் பெரிய பெரிய ஜைஜான்டிக் மரங்களுங்க. இந்த மரங்கள் வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். திடீர்னு பூமி பந்து உடஞ்சி இந்த மரங்கள் அனைத்துமே உள்ளே போயிருங்க. இந்த மரங்களை சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காயவே மாட்டாங்களாமா. ஸோ சில மரங்கள்லாம் காஞ்சு அப்படியே நீர்லாம் வந்து ட்ரை ஆகி பழுத்து எரியறதுக்கு கட்டையாக மாறிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படியே அதாவது தண்ணிலாம் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கும். சீக்கிரமாக காய மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. அப்படி இவங்க அந்த பூமி வந்து உடஞ்சி உள்ளே போனதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் வித் ஹை டெம்பரேச்சர், அதிகமான வெப்பநிலையும் அதிகமான அழுத்தத்தின் காரணமாக இந்த பெரணிகள் என்ன ஆகுதுங்க, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கரிக்கொட்டையாக மாறிடும், நிலக்கரியாக மாறிடும். இந்த நிலக்கரி தான் இந்த முக்கியமான இந்த டெட் பிளான்ட் மேட்டர்ஸ் கன்வெர்டட் இன்டு பீட் அப்படிங்கிறது தான் அருமையான ஒரு நிலக்கரி. ஸோ முதலில் உருவான நிலக்கரி கேட்பாங்க. நிலக்கரியிலே முதலில் உருவான நிலக்கரி அது பீட் நிலக்கரி. ஸோ எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். நிலக்கரியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. என்னென்ன வகைகள் உண்டு அப்படிங்கிறது 4 முக்கிய வகைகள் இருக்குது. சரிங்களா? ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் அப்படிங்கிற ஒரு 4 முக்கிய நிலக்கரி வகைகள் இருக்குது. ஸோ நிலக்கரி அதிகம் வச்சுருக்க நாடு யாருங்க? சீனா. நிலக்கரி அதிகமாக நிலக்கரி சுரங்கத்தை வைத்திருப்பவர் சீனா. பிறகு அடுத்தது இந்தியா. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா. சரிங்களா? அப்படி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். ஸோ அப்படி போக போனால் இந்தியா பற்றி சொல்லிட்டோம் இல்லையா? தமிழகத்தில் எங்க கண்ணை மூடி சொல்லலாம். என்எல்சி இல்லையா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி. அதே மாதிரி ஜார்க்கண்டில் வந்து ஜார்ஜியா, தான்பாத்தில் வந்து பொக்காரோ, தான்பாத், இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. பெட்ரோலியம், இதுவும் ஒரு புதை வடிவ எரிபொருள் தான். ஸோ கருப்பு தங்கம் என்று பிளாக் கோல்டு என்று அழைக்கப்படுவது இதுங்க, இந்த பெட்ரோலியம். சரிங்களா? ஸோ பெட்ரோலியம் ஒரு கச்சா எண்ணெய். இன்றைக்கி வந்து பெட்ரோலியம் பெரும் பிரச்சனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதல் நாடு அப்படின்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள். சரி, இதுவும் இல்லாமல் இன்றைக்கி அமெரிக்கா, ரஷ்யா, வெனிசுலா, குவைத்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸு, சரிங்களா, அல்ஜீரியா, இது மாதிரி நிறைய நாடுகள் வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோலியம் உற்பத்தி செஞ்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம், அஸ்ஸாம் உள்ள திக்பாய், மும்பை டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பகுதி எல்லாமே வந்து பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முன்னணி பகுதிகளாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. சரியா? கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போது வெளியேற்றப்படுகிறது. ஆனால் இந்த இயற்கை வாயு படிவங்களாக உள்ளே இருக்கும். போர் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். சரிங்களா? 50% அதிகமாக இயற்கை வாயு இருப்பு இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துட்டான். ஸோ யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஈரான், கத்தார். சரி, இந்தியாவில் எங்கே அப்படின்னா, இந்தியாவில் வந்து கிருஷ்ணா கோதாவரி டெல்டா, அஸ்ஸாமில், சரிங்களா, குஜராத், மும்பையில் சில கடலோர பகுதியில் எல்லாமே வந்து ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ரினியூவபிலிட்டியில் பார்த்தோம். செகண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் பரவலின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இது பரவி கிடக்குது அப்படின்னு. ஸோ பரவி கிடக்குது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம் வச்சுக்கலாம். இதை வந்து உள்ளூரில் காணப்படக்கூடிய வளங்கள், உள்ளூரில் இங்கே பக்கத்தில் இருக்குது இப்போ வளங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ். அதே மாதிரி உலகளாவிய வளங்கள், யூனிவர்சல் ரிசோர்ஸ், ரெண்டும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம நாட்டு பக்கத்துலேயே ஒரு கனிமம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு கனிமம் இருக்குது. அந்த கனிமம் வந்து மற்ற நாட்டில் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் சூரிய ஒளி என்பது உலகம் முழுவதும் கிடைக்கும். அதான் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ். அதே மாதிரி காற்று என்பது உலகம் முழுக்கும் கிடைக்கும். அதான் யூனிவர்சல் ரிசோர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஓனர்ஷிப், அதாவது பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் இது எனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி, அதாவது தனிநபர் வளங்கள், இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், சமூக வளங்கள், கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸ்,
நாட்டு வளங்கள் நேஷ்னல் ரிசோர்ஸ், பன்னாட்டு வளங்கள் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். இதெல்லாம் யார்? தனிநபர் வளங்கள் இது. ஸோ தனிநபர் வளங்கள் அப்படிங்கிறது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னுடைய அசட்டு, என்னுடைய இண்டிவிஜுவல் அசட்டு. சமூக வளங்கள்னால் என்ன அர்த்தம்? யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கார்டன்ஸ், பூங்கா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது. அது மூன்றாவது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், நேஷ்னல் ரிசோர்ஸ், நாட்டு வளங்கள் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் காடுகள் நேஷ்னல் ரிசோர்ஸ். ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவின் வெப்பமண்டல மலைக்காடுகள் என்பது நாட்டு வளங்களை குறிக்கும். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திமிங்கலத்தின் புனுகு, சரிங்களா? திமிங்கலத்தின் புனுகு, இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஆம்பர் கிரீஸ் அப்படிங்கிறது திமிங்கலத்தின் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பம்முங்க. திமிங்கலத்தினுடைய ஸ்பெம் தான் இது. உலகளவிய பயங்கரமான ஒரு காஸ்ட்லியானது. இந்த ஸ்பெம் மூலமாக வாசனை திரவியங்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பாருங்க, வங்காள விரிகுடாவில் இருக்குது, இந்திய பெருங்கடலில் இருக்குது. அதனால் இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நம்ம கொண்டாட முடியாது. அது வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். இன்றைக்கி இங்கே இருக்கலாம், மெடிட்டரேனியன் சீ போகலாம், எங்கே வேணாலும் அது போகலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சின்கோனான்னு ஒரு நேச்சுரல் வெஜிடேஷன் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னா அந்த சின்கோனா. இது உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய வெப்ப மண்டல மலைக்காடுகளில் காணப்படும் 25% தாவரங்கள் சின்கோனா தாவரங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆம்பர் கிரீஸ் அப்படிங்கிறது ஸ்பெம் வேல், அது திமிங்கலத்தின் புனுகு. இந்த புனுகு வந்து பார்த்தீங்கன்னா 0.454 kg ஆஃப் ஸ்விட் சிம்லிங். பார்த்தே ஸ்விட்ச் அவ்வளோ வாசனைகள் வருமாமா. எத்தனை டாலருங்க? $63,000 மதிப்பு தான் இத்தனோண்டு. அது 0.45 அரை கிலோ கூட கிடையாது. அரை கிலோ கம்மியாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா $63,000 எவ்வளோ கோடி ரூபாய் தெரியுமா? சரி, அடுத்து பாருங்கள், மேன்மேட் ரிசோர்ஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்னென்னா, சர்க்கரை, கரும்பிலிருந்து சர்க்கரை எடுக்கிறது, பாலங்கள் கட்டினது, வீடுகள் கட்டினது, சாலைகள் கட்டினது எல்லாமே இதில் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வந்துடும். ஸோ மனித வளம் பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடியது யார்? டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, சயின்டிஸ்ட்டு எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் வந்துடுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம் கனிமங்கள் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ். கனிமங்கள்லேயே அடுத்து ஒரு வளங்கள், கனிம வளங்களை வந்து பார்க்குறோம். முன்னாடி பார்த்தது வந்து இயற்கை வளங்களை பார்த்தோம், இப்போ கனிம வளங்கள். ஸோ மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஒரு கள ஆய்வு எடுத்து பார்த்தா இதை வந்து இந்த ஆய்வு இதை பற்றி சர்வே எடுக்கிறாங்களே, ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லல, ஜிஎஸ்ஐ, இது எங்கே இருக்குது? கொல்கட்டாவில் இருக்குது. அதே மாதிரி ஐபிஎம், இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், இதோடைய தலைமையிடம் வந்து நாக்பூரில் இருக்குது. அதே மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், என்எஃப்டிடிசி, இதோட தலைமையிடம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமானது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அப்படின்ட்டு. இந்த மினரல்ஸுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினரல்ஸ் வந்து உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள், மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ உலோக கனிமங்கள் நம்ம தான் பார்த்துட்டு வந்தோம். இரும்பு, மேக்னஸ், தாமிரம், பாக்சைட்டு, நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இரும்பு தாது இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். திரும்ப வந்து நம்ம இந்த பகுதியில் மீண்டும் பார்க்குறோம். இரும்பு தாது எங்கெங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் இரும்பு தாது 9602 மில்லியன் டன் ஹேமடைட் வகையாக இருக்கிறதாமா. 3408 மில்லியன் டன் மேக்னடைட்டாகவும் காணப்படுதாமா. சரிங்களா? ஸோ இரும்பு தாது படிவம் எங்கே கிடைக்குது? அஸ்ஸாமில் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு. ஸோ இந்தியாவில் உள்ள மேக்னடைட்டில் வந்து கர்நாடகா மாநிலம் 72% பங்கு கொடுக்குறாமா.
ஸோ இந்த ஹேமடைட் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் எடுத்துக்கங்க, 25% ஜார்க்கண்ட் வந்து இரும்புத்தாது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒடிசா மாநிலம் வந்து 21% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து உற்பத்தியில் 2ஆம் நிலையில் காணப்படுறாங்க. இவங்க வந்து பாருங்கள், அது இல்லாமல் சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சாம்பல்பூர், கியோஞ்சர் மாவட்டம் எல்லாம் வந்து முக்கியமாக உற்பத்தி செய்யக்கூடிய பிளேசஸாக இருக்குது. ஸோ செயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திய இரும்பு எஃகு ஆணையம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ சேலத்தில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்போம், மற்ற இடத்துல இருக்குது. ஸோ மேக்னஸ் அடுத்த ஒரு முக்கியமானது. இந்த மேக்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்கேயே கிளியராக பார்த்துருக்கோம். இது வேற ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்கிறதுனால திரும்ப மேக்னஸ் வந்திருக்குது. ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கங்க. இந்த இரும்பு எஃகு தயாரிப்பதற்கு 1 டன் எஃகு தயாரிக்கலாமா? 1 டன் எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேக்னஸ் வந்து தேவைப்படுதாமா. சரிங்களா? இது வந்து பூச்சிக்கொல்லி, பெயிண்ட்டு எல்லாத்துக்கும் இந்த மேக்னஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மேக்னஸ் வந்து ஒடிசாவில் 44% இருக்குது, கர்நாடகாவில் 22% காணப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்திய மேக்னஸ் உற்பத்தியில் வந்து இந்தியா எத்தனை சதவீதம் இருக்குது? 2% உற்பத்தியில் வந்து இருக்குதாமா. ஸோ வேர்ல்டுலேயே வந்து உலகத்திலேயே 2% உற்பத்தி வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது 5வது பெரிய நாடாகவும் காணப்படுது. இந்தியா இஸ் 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேக்னஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ நாக்பூரில் போய் பார்த்தோம்னா அவங்க தான் வந்து மேக்னஸ் ஓர் வந்துச்சுருக்காங்க. MOIL மேக்னஸ் ஓர் இந்தியா லிமிடெட். நாக்பூர் தான் ஹெட் குவார்ட்டர். ஸோ 50% ஆஃப் தி ஷேர்ஸ் அவன் தான் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் மேக்னஸ் ஓர் இன் இந்தியா யார்? நாக்பூர். ஸோ அடுத்த தாமிரம், காப்பர். ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே வந்து அதிகமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். இதை படித்து வச்சுக்கோ. தாமிர படிவு லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் காப்பர் ஓர்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இஸ் 53.81%, ஃபாலோட் பை ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், அப்படியே வரிசையாக வந்து ஸ்டேட் வருது. ஸோ தமிழ்நாடும் இதில் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்தியாவில் மொத்த தாமிர உற்பத்தியில் ஜார்க்கண்டில் வந்து 65% உற்பத்தி செய்கிறாமா. இது இல்லாமல் சில மாவட்டங்கள் காணப்படுது. என்ன மாவட்டங்கள்? சிங்பூ, ஹசாரிபாக் மாவட்டங்கள் இந்த மாநிலத்தின் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டங்களாக காணப்படுது. தமிழ்நாடு, கர்நாடகா இவங்களும் வந்து அதிக உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் உலக அளவில் இந்தியா 7% தாமிர பங்கு அளிக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி பாருங்கள், இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். கவர்மெண்ட் ஓன்ட் கம்பெனி. இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். இவங்க தான் வந்து இந்த காப்பரை வந்து அதிகமாக உற்பத்தி செஞ்சு நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ பாக்சைட் அலுமினியம் பாக்சைட் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாக்சைட் வந்து 50.2% பாக்சைட் வந்து ஒடிசா மாநிலம் தான் உற்பத்தி செய்கிறாங்களாமா. 15.8% குஜராத்தில் ஜினாகத், அம்ரோலி, பாபு நகர் மாவட்டங்களில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒடிசா மாநிலம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1370.5 மில்லியன் டன்கள் வந்து பாக்சைட்டை வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்களாமா. அதனை தொடர்ந்து ஜார்க்கண்டு, தமிழ்நாடு மீது எல்லாரும் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதில் ஒரு கம்பெனி பாருங்கள், அலுமினியம் கம்பெனி நால்கோ, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஒடிசா மாநிலத்தினுடைய கம்பெனி. சரிங்களா? இது வந்து டாமன் சோடி என்ற பிளேஸில் வந்து காணப்படுது. 1981 உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி. அடுத்தது பாருங்கள், அலோக கனிமங்களில் வந்து மைக்கா. ஸோ மைக்காவும் பார்த்தோம். பேசிக்காக மைக்கா எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இன்சுலேட்டர், மின் காப்பான்காக பயன்படுத்துகிறோம், பெயிண்டில் பயன்படுத்துகிறோம், மருந்துகளில் பயன்படுத்துகிறோம். இந்த மைக்கா 41% உற்பத்தி செஞ்சு ஆந்திர பிரதேசில் உள்ள நெல்லூர், விசாகப்பட்டினம், மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா மாவட்டங்களில் அதிகமாக மைக்கா படிவுகள் கொண்டுள்ளதாம். சரிங்களா? இதை தொடர்ந்து ராஜஸ்தான், ஒடிசா, அதே மாதிரி ஜார்க்கண்டு, இன்னும் பல பிளேஸில் காணப்படுது. சுண்ணாம்புக்கல், அதான் கால்சியம் கார்பனேட் சொல்கிறோம் இல்லையா,
கால்சியம் கார்பனேட் சொல்லக்கூடிய இந்த சுண்ணாம்புக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராஜஸ்தான் மாநிலம் 18% சரிங்களா. எந்த ஊர்னா ஜோத்பூர், அஜ்மீர், பிகானகர், கோட்டா. ஜோத்பூர், அஜ்மீர், பிகானகர், கோட்டா இந்த பிளேஸ்லலாம் இது காணப்படுது. ஸோ உலக அளவிலே வந்து பார்த்திங்கன்னா 5% சுண்ணாம்பு படிவங்களை வந்து இந்தியா வச்சுருக்காங்களாமா. ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம படிக்காத ஒன்று வந்திருக்குது, ஜிப்சம். ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட், நீர்ம கனிமம், ஹைட்ரேட்டட் கால்சியம் சல்ஃபேட் சரிங்களா. இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற வடிவு பாறையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக தான் அந்த பாரி சந்துன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் இந்த ஜிப்சம் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இது எங்கெங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 2%, மீதமுள்ள 3% வந்து குஜராத்தில் பண்ணுறாங்களாமா. ஸோ அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எடுத்துக்கிட்டால் ராஜஸ்தான் 81% மைக்கா படிவுகள் காணப்படுதாமா. ஸோ ராஜஸ்தானில் வந்து 81, 82% எந்தெந்த மாவட்டங்கள் பாருங்கள், ஜோத்பூர், பிகானகர், ஜெய்சல்மார் இங்கே பகுதிகளில் காணப்படுது. ஸோ இந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் வந்து ஒரு 4% வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஆற்றல் வளங்கள். ஸோ புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க முடியாது இருக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள். ஸோ நிலக்கரியெல்லாம் பார்த்தோம். பட் நிலக்கரியில் வந்து ஆந்த்ரசைட்டு, பிட்டுமினஸ், லிக்னைட், ஸ்பீட்டு அப்படின்னு பார்த்தோம். அது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது கார்பனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 80-20% கார்பன், 60-80% கார்பன், 40-60% லெஸ் தென் 40. அது தூய்மை அற்ற ஒரு 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 நிலக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் நிலக்கரி, மரக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீட் நிலக்கரி. தூய்மையான நிலக்கரி அப்படின்னா ஆந்த்ரசைட். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து லிக்னைட் இருக்குது அப்படின்னு மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாருங்கள், நிலக்கரியிலே சொல்லி முடித்தோம். இது வந்து இந்தியா வந்து எங்கெங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அது தொடர்ந்து சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இதை கொண்டு அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கம்பெனி இருக்கக்கூடியது கோல் இந்தியா லிமிடெட், சிஐஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது ஒரு அதாவது இந்தியன் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கொல்கட்டாவில் இருக்கக்கூடியது, வெஸ்ட் பெங்காலில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தான்பாத், ராஞ்சி, பிலாஸ்பூர், நாக்பூர், சாம்பல்பூர், கோதாகுடம், அசன்சோல் இந்த பிளேசஸ்லாம் வந்து அதிகமாக இந்த லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி இந்த வேர்ல்டு எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பெட்ரோலியம் குரூடாயில் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ அப்படிங்கிறது பாறை, ஒலியம்ங்கிறது எண்ணெயை குறிக்குது. ஸோ 90-95% நீரக கரிமம் சரிங்களா. 5-10% ஆக்சிஜன். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரோலியம் வந்து ஒரு எரிசக்தி, வாகனம் தயாரிக்க, வானூர்திகள், கப்பல்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. 2017 ஆண்டின் படி நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் இருப்பு வந்து 604 மில்லியன் டன் இருக்காமல். ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ளது நெட்டில் சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்டு, அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இந்த நிலங்கள் காணப்படுது, பெட்ரோலிய நிலங்கள் அப்படின்னா மும்பை ஹை இதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரியது. மேற்கு கடற்கரையில், கிழக்கு கடற்கரையில் எடுத்துக்கிட்டால் அஸ்ஸாமில் வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதையும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. புக்கிலையும் இது காணப்படுதுங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நேச்சுரல் கேஸ் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். அந்த நேச்சுரல் கேஸ் என்னென்னா பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்ஃபைடு சரிங்களா. இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். முக்கியமான ஒரு மீத்தேன் தான் வந்து போர் மூலமாக அந்த இயற்கை வாயுவை, மீத்தேன்கிற இயற்கை வாயுவை எடுக்கிறாங்க. ஸோ வட இந்தியாவில் அதிக அளவில் வந்து இந்த வெரி லார்ஜ் ப்ரொப்போர்ஷன் டெரிட்டரி ராக் அண்ட் அலுவியல் டெபாசிட்டில் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்களாமா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் குஜராத்தில் வந்து ஜகாத்தியா, கோகோ, அஸ்ஸாமில் வந்து நாகர்காட்டியா, நிறையா பிளேசஸ் இருக்குது. உட்காந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும்.
இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நெய்ப்பழத்தூர் மங்கமடம், இங்கே தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் வந்து நெய்ப்பழத்தூர், அதுக்கப்புறம் பங்கமடம் தஞ்சாவூரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு வரும்போது கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி படிச்சுக்கணும். இது நடத்தக்கூடிய கம்பெனி பாருங்கள், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில். இது ஒரு முதன்மையான முன்னோடியான கம்பெனி. 1985 வந்து இந்த எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டு ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி, அதே மாதிரி காவிரி டெல்டா பகுதி எல்லாத்துலேயும் வந்து இந்த கெயில் நிறுவனம் நிறையா வந்து இயற்கை வாயுவை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அடுத்து இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்போம் சிஎன்ஜி, அமுக்கப்பட்ட எரிவாயு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், மீத்தேன் இருக்குல்லையே, அந்த மீத்தேன் ஸ்டோர்ட் அட் ஹை ப்ரெஷரில் பண்ணக்கூடியது தான் இது. ஸோ இது கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா டெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனே, கொல்கட்டா, லக்னோ, கான்பூர், வாரணாசி. ஓகேவா? நீங்கள் வந்து உட்காந்து ஃபுல்லாக படிச்சிடணும்னு வச்சுங்களேன், எதையும் விடாமல். இல்லை எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்து கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸில் வந்து தெர்மல் பவர், அனல் மின் சக்தி. அதில் முக்கியமான கம்பெனி பார்த்திங்கன்னா NTPC, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன். 1975 இது வந்து வேலை செய்யுது. ஸோ இதன் கீழே வந்து 13 நிலக்கரி சார் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திட்டங்களும் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 90% கிட்ட இது உற்பத்தி செய்து. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் அனல் மின் சக்தியில் 5% என்னங்க தமிழ்நாடு உற்பத்தி செய்தவன். ஸோ இது மாதிரி வர பாயிண்ட்லாம் முக்கியமானது. ஸோ சரியா தவறா அப்படிங்கிற பகுதியில் கேட்பாங்க. ஸோ நியூக்ளியர் பவர், ஸோ அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன். இதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. இந்தியாவின் அணு மின் திட்டம் 1940 தொடங்கப்பட்டது. பின்னர் 1948 டாடா அணு ஆராய்ச்சி கழகம் 320 மெகாவாட் வந்து உற்பத்தி செஞ்சாங்க. 1969 மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் கோட்டாவில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கம்பெனி ராவத் பட்டா அணுமின் நிலையங்கள். ஸோ நிறைய அணுமின் நிலையங்கள் உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டில் வந்து கல்பாக்கம், கூடங்குளம், நரோரா, உத்தரப்பிரதேசில் வந்து நரோரா. நம்ம வந்து தமிழ்நாட்டில் கல்பாக்கம், கூடங்குளம். கல்பாக்கத்தில் வந்து 440 மெகாவாட்டு, கூடங்குளம் வந்து 2000 மெகாவாட். ஸோ NPCL மறந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், அவன் தான் வந்து இந்த இந்திய அணு மின் சக்தி நிறுவனம் சொல்கிறோம், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன். ஸோ இது வந்து மும்பையை தலைமையிடமாக கொண்டு இது பொதுத்துறை நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது. ரெனுவபிள் ஆர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ், நீர்மின் சக்தி. ஸோ உலக அளவில் வந்து 7% நீர்மின் சக்தியை கொடுக்குறாங்க. யாருன்னா த நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன், NHPC. சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னா பரிதாபாத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். இது இந்தியாவின் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து 1897 டார்ஜிலிங்கில் வந்து நிறுவப்பட்டதாமா. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். சூரிய ஆற்றல் சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ். எல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கான், விளையாட்டாக பார்த்துறாத. சூரிய ஒளியாற்றல் வந்து பார்க்கக்கூடிய அமைச்சகத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருக்கான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ், மரபு சாரா எரிசக்தி வள அமைச்சகம். இப்போலாம் படித்து வச்சுக்கோ, விளையாட்டு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே முக்கியமானது, எக்ஸாமில் கண்டினியூஸாக கேட்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்க எங்கெங்கே பண்ணுறாங்க, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மிசோரம், எல்லாமே வந்து முக்கியமான பிளேஸாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் SEC, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நியூ டெல்லியை வந்து தலைமையிடமாக கொண்டு இது செயல்பட்டு இருக்குதுங்க. காற்று சக்தி, விண்ட் எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியாவில் அதிக அளவில் காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. படித்து வச்சுக்கோ, முக்கியமானது. இந்தியாவிலேயே வந்து காற்றாலை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டம், முப்பந்தல் பெருங்குடி பகுதி. உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை இங்கே தான் இருக்குது, உலகிலேயே. பார்த்துக்கங்க.
ஸோ இந்த காற்றாலை மின் உற்பத்திக்கு வந்து தனியாக ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ விண்ட் பவர் இன் இந்தியா பிகன் 1986. The first wind farms were set up the coastal areas of குஜராத் ஓக்கா தான் ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டு. ஸோ இந்திய உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடில் 4வது 4th பிளேஸில் நம்ம இருக்கோம். விண்ட் பவரில் வந்து 4th பிளேஸ் இந்த வேர்ல்டு லெவலே இருக்கும், பார்த்துக்கோ. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி எங்கே இருக்குது? சென்னையில் 1998 இது நிறுவப்பட்டது. அடுத்தது பயோமாஸ் எனர்ஜி, உயிர் சக்தி. ஸோ ஜஸ்ட் ஒரு 18 GW 18 GW உயிர் சக்தி தான் வந்து உற்பத்தி திறன் பண்ணுறாங்களாமா. ஸோ 32% உயிரி சக்தியிலேருந்து உருவாக்கக்கூடிய இந்த முக்கியமான உயிரி சக்தி. ஸோ இது விலங்குகள் கழிவு, சமையல் கழிவு, இதன் மூலமாக இந்த பயோமாஸ் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஓதம் மற்றும் அலைசக்தி. ஓதம் மற்றும் அலைசக்தி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஓதம்னா என்னது? அந்த ஓஷியன் டைட்ஸ் அண்ட் ஓஷியன் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 8000லேருந்து 9000 மெகாவாட் ஓத மின் உற்பத்தி திறன் வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்களாமா. ஸோ இது வந்து காம்பே வளைகுடாவில் மட்டும் 7000 மெகாவாட் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி கட்ச் வளைகுடாவில் வந்து 1000 மெகாவாட் பண்ணுறாங்க. ஸோ சுந்தரவன பகுதி கல்கட்டாவில் இருக்கக்கூடியது, வெஸ்ட் பெங்காலில் 100 மெகாவாட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்தியாவில் கடலை சக்தி வளத்திறனை வந்து 40,000 மெகாவாட் மதிப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான அந்தமான் நிக்கோபார் தீவு அருகிலும் இது வந்து இந்த டைடல் வேவ்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்களாமா. ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக பிரிக்கலாம். அது வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், காடுகள் சார்ந்த தொழிலகங்கள், கனிமங்கள் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ வேளாண் சார்ந்த தொழிலகங்களை வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் பருத்தி நெசவாலைகள். அதுக்கு இந்த பருத்தியை வந்து பார்த்திங்கன்னா 1818ஆம் ஆண்டுலேருந்து கொல்கத்தாவில் வந்து இந்த பருத்தியை வந்து நெசவாலை இருக்குது. எங்கன்னா போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ படித்து வச்சுக்கோ. ஸோ பருத்தி நெசவாலை பார்த்திங்களா, அதில் வந்து சணல், கம்பளி, பட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது உலகில் 2வது இடத்துல இருக்குது. இந்தியா பருத்தி நெசவாலையில் 2வது இடத்துல காணப்படுதுங்க. இதனால் வந்து ஜிடிபி வந்து க்ரோத் ஆகிருக்குது. எத்தனை நெசவாலைகள் உள்ளது அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாகவும் காணப்படுதாமா. கிட்டத்தட்ட 16% மூலதனத்தை பயன்படுத்தி உலகில் அளவில் 14%, 20% தொழிலாளர்கள் மூலமாக இந்த பருத்தி உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ பருத்தி இலையிலிருந்து, பருத்தி விதைகளிலிருந்து பிரித்தெடுத்து ஜின்னிங் முறைப்படி இது செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எதுங்க? இது மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா எது? மும்பை. இந்த மும்பை அதன் புறநகர் பகுதியிலே இந்த காட்டன் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது தவிர்த்து மகாராஷ்டிரா, குஜராத்து, மேற்கு வங்கம் எல்லா பகுதியிலையும் இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி சணல் ஆலை அப்படின்னாலே வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருங்க. அவ்வளோ தூரத்துக்கு அது வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ உலக அளவில் 35% இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் கூட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஜூட் போர்டு ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? கொல்கட்டாவில் இருக்குது. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயர்களால் 1854 ஜார்ஜ் ஆக்லண்ட் அவருடைய மூலமாக கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள ரிஷ்ரா என்ற இது முக்கியமான பிளேஸ், படித்து வச்சுருக்கேன். ரிஷ்ரா அந்த பிளேஸில் தான் இந்திய சணல் உற்பத்தி முதல்ல உருவாக்கப்பட்ட, இன்னுமே அங்கே இருக்குது, போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபேமஸானது. பட்டு நெசவாலை, இதுக்கு ஒரு தனியாக ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. 1983 இது வந்து தொடங்கப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கத்தால், இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ இதான் சில்க் மார்க், இதை பேஸ் பண்ணி தான் அந்த சில்க் மார்க் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்தியா ஹேஸ் பீன் வெல் நோன் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க்.
இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து சில்க்னாலே சைனா தான், அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா. அதில் கர்நாடகா மாநிலம் அதிகமாக சில்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சரியா? அதே மாதிரி ஏற்றுமதி செய்கிறாங்க. அரேபியா, குவைத் எல்லா பகுதிக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. சர்க்கரை தொழிற்சாலை, சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கரும்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து இந்தியாவில் சர்க்கரை கரும்பிலிருந்து அதிகமாக தான் எடுக்கிறாங்களாமா. 2வது பெரிய வேளாண் சார்ந்த இது வந்து தொழிற்சாலை உலகத்திலேயே வந்து அதிகமாக செய்யக்கூடியது பிரேசில் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. ஸோ நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% வந்து உத்தரப்பிரதேசம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 50% வந்து உத்தரப்பிரதேசம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அடுத்தது செகண்ட் பிளேஸில் வந்துடுறாங்க. சரி, காடு வளம் சார்ந்த தொழிற்சாலையில் வந்து பார்க்கலாம். காகித தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இது வந்து காகிதத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து காகித தொழிற்சாலை மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பத்திரிகைகள் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் வந்து 1812 வெஸ்ட் பெங்கால் சராம்பூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து முதலில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்ததாக 1879 லக்னோவிலும், 1882 சிட்டாகர், 1887 பூனே, 1892 ராணிகஞ்ச், 1892ஆம் ஆண்டு கன்கின்ரா, 1918ஆம் ஆண்டு நைகத்தா. பாருங்கள், எல்லாம் முக்கியமான பிளேஸு தான். நீங்கள் வந்து +2ல் இருக்குது, 11th 12th இருக்கக்கூடிய டாபிக் இது. ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்தியா காகித உற்பத்தி செய்யும் முக்கியமான ஒரு மாநிலமாக காணப்படுதாமா. ஸோ இதுக்கு தனியாக ஒரு பேப்பர் மில்ஸ் இருக்குது. நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் எங்கே இருக்குது? நபாநகர், புர்ஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ, எல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ். அடுத்து கனியும் சார் தொழிற்சாலைகள். ஸோ இங்கே எக்கு எல்லாம் தயாரிக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது இந்தியாவில் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அங்கே ஃபுல்லாக பார்த்தோம். ரயில் என்ஜின் தயாரிக்கிறது எல்லா வேலையும் செய்யக்கூடியது முக்கியமானது. இந்த 1830ல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் போர்ட்டோ நோவா அப்படிங்கிற வந்து இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது. பிறகு 1907ல் டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை சாக்ஷி என்று அழைக்கப்படக்கூடிய ஜாம்ஷெட்பூரில் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இது மாதிரி வரிசையாக அது காகித தொழிற்சாலைக்கு அப்புறம் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அதிக படிவங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் எங்கெங்கே இருக்கு பாருங்கள். டிஸ்கோ 1911, பிக் அயான், அதே மாதிரி இஸ்கோ இந்தியன் அயான் ஸ்டீல் 1972, விஸ்வேஸ்வரா அயான் ஸ்டீல் VAS 1923, இந்துஸ்தான் ஸ்டீல் 1957. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சார்ட்டை கரைச்சி குடித்து படித்து வச்சுக்கணும். எல்லாம் முக்கியமானது, எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் அப்படின்னு மும்பை அருகில் உள்ள குர்லா 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் வந்து அவங்க பேரில் உருவாக்கப்பட்டதாமா. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 1948 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள உத்தர்பாரா என்னும் இடத்தில் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ்ஸு படித்து வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி மைசூர் நகரம் மத்திய இடத்துல, அது புதுடெல்லி, கான்பூர், பெங்களூர், சதாரா, லக்னோ, மைசூர் இங்கெல்லாம் வந்து உற்பத்தி மையங்களாக காணப்படுது. ஸோ டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் எல்லாரும் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ மெத்தது பார்த்தீங்கன்னா மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்னு பார்க்க போனால் அதில் வந்து BHEL வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ், இந்த தொழிற்சாலை வந்து தொலைக்காட்சி பெட்டிகள், வானொலி பெட்டிகள் எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்களாமா.
இந்தியாவின் மின்னியல் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. தி எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் கால்டு பெங்களூர். அதுக்கப்புறம் தான் வந்து ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, கான்பூர், பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் பேர் வந்துச்சு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இந்தியாவில். ஸோ டாடா கன்சல்டன்சி, டிசிஎஸ்ஸை மறக்க முடியாது. 1970ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் எல்என்டி, இன்ஃபோடெக்கு, ஜிஃப்ளெக்ஸ், அசெஞ்சரு, காக்னிசன்ட், கேலக்ஸி நிறைய கம்பெனிஸ் வந்து உருவானது. சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் எல்லா முக்கியமான பிளேஸ்லலாம் வந்து சாஃப்ட்வேர்லேருந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிளேசஸ். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு போய்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஒய் இஸ் ஹிமாலயன் ரீஜன் புவர் இன் மினரல் ரிசோர்ஸ்? பாருங்க, ஈஸியான கேள்வி. இமயமலை பகுதியில் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னா பாறை அடுக்குகள் இடப்பெயர்ச்சி அடிக்கடி நடக்குதுங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராக் ஸ்டேட்டா, அதனால தான் வந்து அங்கே மினரல்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, மேட்ச் தி ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். மேட்ச் தி ஃபாலோவிங் அது பேல்கோ. இப்போ படித்த மத்திய கம்பெனி பேல்கோங்கிறது என்னதுங்க? பேல்கோ அப்படிங்கிறது கோர்பாவில் இருக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி ஹிண்டல்கோ அப்படிங்கிறது ரேனுகோட். மேல்கோ அப்படிங்கிறது மேட்டூர் டேம். நால்கோ அப்படிங்கிறது கோரட்பூர். ஸோ அது பேர்கள், அந்த கம்பெனியுடைய பேர்கள்லாம் வந்து எந்த பிளேஸில் இருக்குதுன்னு படிச்சுக்கணும். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினரல்ஸ் மைனிங் ஆஃப் பாபுதான் ஹில்ஸ், பாபாபுதான் ஹில்ஸ் எங்கே இருக்குது? இரும்பு தாதுக்காக தான் அந்த சுரங்கம் பாபாபுதான் ஹில்ஸ் வந்து எல்லாம் வந்து ஃபேமஸ். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், படித்து வச்சுக்கோ. அதே மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பாலிமேலா அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. அதே மாதிரி கிருணா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா இருக்குது. அக்ரிமோடா அப்படிங்கிறது குஜராத்து. கோபாலி அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது. இதை கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், எஸ்எஸ்சியில் கேட்டு வச்சுருக்கலாம், படித்து வச்சுக்கோ. விச் ஒன் ஆஃப் தி மினரல்ஸ் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ட்ரையிங் அண்ட் பிரிண்டிங்? லெட் நைட்ரேட். ஈயம் நைட்ரேட்டு தான் வந்து சாயம் ஏற்றுதலுக்கும் அச்சிடுதலுக்கும் பயன்படுகிறது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பியூர் அயான்? 60 to 70% எதில் இருக்குது? ஹேமடைட்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபேமஸான கேள்வி. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், த பார்சன்ஸ் வேலி இன் அசோசியேட்டட் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. பார்சன் வேலி எதனை சார்ந்தது? பார்சன் வேலி புனல், அது நீர் ஆற்றலுக்கா, சூரிய சக்திக்கா, அணு ஆற்றலுக்கா, காற்றாலை மின்சாரத்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சரியான விடயமா. புனல் மின்சார அப்படிங்கிறது ஸோ ஹைடல் எனர்ஜி. பார்சன் வேலி அப்படிங்கிறது ஹைடல் எனர்ஜிக்கு தான். எகைன் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். பாசின் எண்ணெய் வயல் எங்கே இருக்குது? மேற்கு கடற்கரை. திக்பாய் எண்ணெய் வயல் வந்து பிரம்மபுத்திரா. ஆங்கிலேஸ்வர் எண்ணெய் வயல் வந்து குஜராத். அதே மாதிரி ராவா எண்ணெய் வந்து கிழக்கு கடற்கரை. எல்லாம் படித்து வச்சுக்கோ. ஸோ அது மினிமம் கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின் இருக்குது. விச் ஸ்டேட் இஸ் தி லார்ஜஸ்ட் ரிசர்வாயர் அப்படின்னா ராஜஸ்தான் இப்போ வந்து படிச்சுட்டு வந்தோம். ஸோ இது அடுத்த ஒரு கேள்வி. ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் டூ நாட் கம் அண்டர் சோட்டா நாக்பூர் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை கீழ் இல்லையாமா. ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசாவில் வந்து சத்தீஸ்கர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இல்லை இருக்க இன்ஃபர்மேஷன்ஸே வந்து ரிப்பீட்டடாக படிங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.